Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல Introduction to Trigonometry chapter ல exercise 8.1 ல 8th sum பார்ப்போம் இந்த வீடியோல. If 3 cot A is equal to 4, check whether 1 minus tan square A by 1 plus tan square A is equal to cos square A minus sin square A or not. இது வந்து ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மள வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. கொடுத்திருக்கிற க்ளூ என்ன கொடுத்திருக்காங்க? Given 3 cot A is equal to 4 னு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம cot A கண்டுபிடிச்சிக்கலாம். So cot A is equal to 4 by 3. So right angle triangle என்ன trigonometry இது? So இந்த ratios கண்டுபிடிக்க நம்ம right angle triangle எடுத்துக்குவோம். ஓகேவா? A, B and C. cot A என்றது நமக்கு adjacent by opposite. இல்லையா? cot வந்து tan ஓட reciprocal, அப்போ adjacent by opposite. A னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு A என்றது தான் நம்ம ஆங்கிள் எடுத்துக்க போகிறோம். adjacent எது வரும்? இப்போ நமக்கு இது adjacent, இது opposite. இல்லையா? அப்போ இங்கே 4, இது adjacentனா 4, இது 3. ஸோ hypotenuse நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ hypotenuse கண்டுபிடிக்கணும்னா AC is equal to root of AB square plus BC square. பண்ணும்போது root of 4 square plus 3 square. 16 plus 9 is equal to 25. 5 வரும். So AC is equal to 5. AC ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்க tan தேவை, cos, sin தேவை. இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சுக்குவோம். ஓகேவா? sin A. sin A opposite by hypotenuse. opposite என்ன நமக்கு? sin A தான். எல்லாமே A தான் இல்லையா? opposite 3 by 5. hypotenuse 5. அதே மாதிரி cos A. adjacent by hypotenuse, அப்போ 4 by 5. Then tan A. opposite by adjacent. opposite 3 by 4. So, இப்போ நம்ம அந்த ஃபார்ம் இது கொடுத்திருக்கிறதுல போடுவோம். LHS எடுத்துக்குவோம். LHSல என்ன கொடுத்திருக்காங்க? 1 minus tan square A by 1 plus tan square A. என்ன வரும்? 1 minus tan square A னா 3 by 4 ஸ்கொயர் பண்ண போறோம் by 1 plus 3 by 4 the whole square is equal to 1 minus 9 by 16. 1 plus 9 by 16. இப்போ 16 LCM எடுத்தோம்னா 16 minus 9 by 16 plus 9. ஓகேவா? கீழே அந்த 16 வந்து கேன்சல் ஆயிடும் நமக்கு. ஸோ நான் போட்டுட்டே போடுறேன் உங்களுக்கு. 16 minus 9 by 16. இது ரெசிப்ரோக்கல் போட்டுக்கலாம் டைரக்டா. அப்போ 16 மேலே வந்துடும் by 16 plus 9. ஸோ 16 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 16 minus 9 7 கிடைக்கும். 7 by 25. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு இது கிடைச்சிருக்கு. LHS இது கிடைச்சிருக்கு. RHS என்ன வருதுன்னு பார்ப்போம். RHS என்ன கொடுத்துருக்காங்க? cos square A minus sin square A. cos square A minus sin square A. ஸோ cos வேல்யூ என்ன நமக்கு? 4 by 5. அப்போ 4 by 5 the whole square minus sin ஓட வேல்யூ 3 by 5 the whole square. இப்போ 16 by 25 minus 9 by 25. கீழே ரெண்டுமே 25 தான் இருக்கு. ஸோ LCM எடுத்தா 25 தான் வரும் நமக்கு. 25. 16 minus 9. 16 minus 9 பண்ணோம்னா நமக்கு 7 by 25. இது RHS. So LHS is equal to RHS.
கிடைச்சிச்சா? ஸோ நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. தேர்ஃபோர் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் கரெக்டு. தேர்ஃபோர் 1 minus tan square A by 1 plus tan square A is equal to cos square A minus sin square A. ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.